போன ஆண்டு ஐயாவுக்கு தெரியும், 2 ஆண்டுக்கு முதல்ல நானும் என் துணைவியாரும் அமெரிக்காவுக்கு போயிருந்தோம். அமெரிக்காவுக்கு போகிறப்ப 22 மணி நேரம் பயணப்படணும். 22 மணி நேரம் ஃப்ளைட்லேயே உட்காந்துருக்கணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாரும் தூங்கிடுவாங்க, சாப்பிட்டு படுத்துருவாங்க. சில பேர் சினிமா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சில பேர் பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் எப்பயும் போல் எல்லாம் படுத்தாங்கன்னா உட்காந்து லைட்டை போட்டால் வைவாங்க சில பேர் பக்கத்தில். என்ன நம்ம ஊரில் தமிழில் வைவா, அவன் இங்கிலீஷில் வைவான், அவ்வளோதான். புத்தகத்தை எடுத்துட்டு என்ன செய்வேன், அந்த விமானத்தில் அந்த சைடில் கடைசியாக போய் நின்றுக்கிட்டு அந்த லைட் வெளிச்சத்தில் படிப்பேன். இந்த வட்டம் அப்படி படித்தேன்னா, அப்படி படித்தப்ப அந்த விமான பணிப்பெண் ஹேர் ஹோஸ்டஸ் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, நான் படிக்கிறத பார்த்துட்டு, அப்போ இரவு 3 மணியோ விடிய காலம் 5 மணியோ தெரியல, அந்த அம்மா ஒரு சூடான காஃபி கொண்டு வந்து அதை கொடுத்து வாசிங்க படிங்க அப்படின்னு காஃபி கொடுத்த போது 60,000 அடி உயரத்தில் விமானம் பறக்கிற போது என் கையில் இருக்கக்கூடிய அந்த புத்தகமும் அவர்கள் கொடுத்த காப்பியும் நான் இன்னும் மேலே பறக்கும்படி செய்தது என்று சொன்னால் அது படித்ததால் எனக்கு கிடைத்தது. இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம், படிக்காட்டி ரத்த ரத்தமாக கக்கி செத்துருவோமா? இல்லைங்க, நம்முடைய உடம்பு அதுக்கு எல்லா உணவும் கொடுக்குறோம். இந்த உயிருக்கு என்ன கொடுக்குறேன்னு திருவள்ளுவர் கேட்குறார். உடம்புக்கு நீ ஏதாவது கொடுக்குறல தம்பி, உயிருக்கு என்ன கொடுக்குற? உயிருக்கு புகழ். அந்த புகழை கொடை மூலமாக நீ கொடுத்தால் அதுதான் உயிருக்கு நீ தரக்கூடிய ஊதியம். நம்மளை கேட்டால் நீ உயிருக்கு என்ன பண்ற? இன்சூரன்ஸ் பாலிசி 10 லட்சத்துக்கு போட்டிருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது. ஈதல் இசைபட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. எப்படி பார்த்தீங்களா? இந்த உயிருக்கு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? அதற்கு புகழை தர வேண்டும். அந்த புகழை கொடை மூலம் கொடுக்கலாம், அல்லது ஒரு நல்ல கவிதையை படித்தா அதன் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளலாம். நமக்கு